நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் பிரவேசிகா புக்கில் இருக்கக்கூடிய நவீன் கத்ய சைனிகா 1 அந்த புக்கில் இருக்கக்கூடிய 14th கத்ய இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். இலஹாபாதி அம்ரூத், அதாவது இலஹாபாத் கொய்யாப்பழம், அம்ரூத்னா கொய்யாப்பழம்னு அர்த்தம். இப்போ 5 वाक्यों में उत्तर दीजिए. இதில் 2 प्रश्न दिए हैं, उसे मैं एक्सप्लेन करती हूँ. मुबीन के विषय में लेखक का विचार क्या है? முபீன் உடைய விஷயத்தில் எழுத்தாளருடைய சிந்தனை என்ன, அவருடைய எண்ணம் என்ன? ஷௌகத் தான்வி உர்து கே பிரசித்த கஹானி லேக்கக் ஹை, அதாவது ஷௌகத் தானவி உருதுல புகழ்பெற்ற கதையாசிரியர். இலாஹாபாதி அம்ரூத் ஹாஷ்யகா, ஹாஷின நகைச்சுவையில், அச்சா நமூனாகை நல்ல ஒரு மாதிரி. லேக்கக்னி முபீன் கோ, எழுத்தாளர் முபீனை பஹ்லே மிகவும், முதலில் அத்தியந்த் கஞ்சூஸ் மிகவும் கருமித்தனமானவர், அதாவது கஞ்சூஸ் அவர், மன்ஹூஷ் ஆத்மி கெட்ட மனிதர், சுபமற்ற மனிதர் அப்படிதான் சமஜாத்தா எண்ணி இருந்தார். லேக்கின் ஆனால், ஏக் பார் ஒரு முறை, முபீன் நே ஆக்கர் முபீன் கஹா சொன்னார், கி என்று, ஹம் இலஹாபாத் கயேத்தே நாங்கள் இலஹாபாத்துக்கு சென்றிருந்தோம். அவர் மேலும், வஹாங்ஸே அங்கிருந்து, ஆப் கேலியே தங்களுக்காக, அம்ரூத் லாயேகை கொய்யாப்பழங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். லேக்கக்னி முபீன் கி சஜ்ஜன்தா கி, எழுத்தாளர் முபீனுடைய பெருந்தன்மையை பிரசன்சா கர்த்தே ஹுயே புகழ்ந்து கொண்டு, அப்படி பூர்வ தாரணா கேலியே தன்னுடைய முந்தைய தீர்மானத்திற்காக, கேத் பிரகட் கியா வருத்தத்தை வெளிப்படுத்தினார். லேக்கக் முபீன் கோ பத்தர் சமஜ்தே தே, அதாவது எழுத்தாளர் முபீனை கல் போன்றவர் அப்படின்னு எண்ணியிருந்தார். ஆனால் ஹீராத்தா அவர் வைரமாக இருந்தார். உஸ்கோ கங்கட் ஜான்தே தே, கங்கட்னா கல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் மோத்தி தா அவர் முத்தாக இருந்தார். லேக்கக்கோ அந்த்மே தாவத் கேலியே கியா கர்னா படா, எழுத்தாளருக்கு அந்த்மே முடிவில் விருந்திற்காக என்ன செய்ய நேர்ந்தது. லேக்கக் முபீன் கே பிரேம்சே, எழுத்தாளர் முபீனுடைய அன்பால், இத்னா இவ்வளவு, பிரபாவித்து ஹுயே அதாவது ஆற்றலுடையவராக ஆனார், திறமையுடையவராக ஆனார், அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டுக்கு அனாயாஸ் தோஸ்தி அவுர், அதாவது ஒரு எளிதான நட்பு மற்றும் பிரேம்னு அன்பு, அன்பினுடைய, உஸ் மூர்த்திக்கு பூஜா கர்னேக்கி அந்த உருவத்திற்கு பூஜை செய்வதற்கு, இச்சா ஹோதித்தி விருப்பம் உண்டாகி இருந்தது. அந்த கடைசியில், லேக்கக்னே எழுத்தாளர், படி கঠিனாயிசே மிகவும் கஷ்டத்துடன், முபீன் சே கேவல் இத்னா கஹா முபீனிடத்தில் கேவல்னா மட்டும், இதை மட்டும் சொன்னார். கல் சுபஹ் கா கானா நாளைக்கு காலை உணவு, மேரே சாத் கானா என்னுடன் சாப்பிட வேண்டும். முபீன் நேபி முபீனும் லேக்கக்கி தாவத் எழுத்தாளருடைய விருந்தை ஸ்வீகார் கர்லி ஏற்றுக்கொண்டார். ஸ்வீகார்னா அக்செப்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இஸ் அவசர் பர் இந்த சந்தர்ப்பத்தில், லேக்கக்னே எழுத்தாளர், அப்னே அந்நிய தன்னுடைய மற்ற, தோஸ்தோங் கோபி நண்பர்களையும், ஆமிந்திரித் கியா அழைத்திருந்தார். ஃபிர் பிறகு, கர் ஜாக்கர் வீட்டிற்கு சென்று, லேக்கக்னே எழுத்தாளர், அப்னி பேகம் சே பூச்சா தன்னுடைய மனைவியிடம் கேட்டார். பேகம்னே கஹா மனைவி சொன்னார், சிர்ஃப் சேஹி ஆம் மிலேக, அதாவது 6 மாம்பழங்கள் தான் கிடைத்திருக்கிறது. லேக்கக் உதாஸ் ஹுயே எழுத்தாளர் கவலை கொண்டார். அவர் மேலும், பாஜார் சே கடை தெருவிலிருந்து, அம்ரூத் கி ஜேலி கொய்யாப்பழ ஜூஸ் மங்குவாக்கர் வாங்கி கொண்டு, தாவத் கோ பூரா கியா அந்த விருந்தை முழுமை செய்தார். டிப்பனி லிக்கியே கவர்னர் சர் ஹர்பர்ட் பட்லர் கி சாஹ், அதாவது சாஹ்னா விருப்பம், கவர்னருடைய விருப்பம். லேக்கக்கா திமாக்
எழுத்தாளருடைய மூளை அம்ருதோங்கி கால்பனிக் சுகந்து சே கற்பனை நறுமணத்தால் பர்கயா நிறைந்துவிட்டது அவுர் மற்றும் நசர் கே சாம்னே அவருடைய கண்ணுக்கு முன்னால் இலகாபாத் கி வஹி சுந்தர் ஃபல்தா இலகாபாத்துடைய அதே அழகான பழம் இருந்தது. ஜிஸ்கே விசிமி இந்த விஷயத்தில் மகாகவி அக்பரும் அப்படி காஸ் டங்கு சே கஹா தன்னுடைய விசேஷமான முறையில் சொன்னார். இசுசே ஜாகிர்கை இதிலிருந்து வெளிப்படையாக தெரிகிறது இலாஹாபாதி அம்ரூத் கா மகத்துவ கியாகை இலகாபாத் கொய்யாப்பழத்துடைய சிறப்பு என்ன. லெக்கி சமஜ்மே நகி ஆயா எழுத்தாளருடைய சிந்தனையில் வரவில்லை. கி பூத்பூர்வ முன்னாளைய கவர்னர் சர் ஹர்பர்ட் பட்லர்கோ யஹ் க்யா சூஜி அவருக்கு எது நினைவுக்கு வந்திருந்தது. கி அம்ருதோங்கே ஸ்வர்க் கொய்யாப்பழத்தினுடைய ஸ்வர்க்கம் இலகாபாத்கோ சோட்கர் இலகாபாத்தை தவிர லக்னோவில் யூபி கி ராஜ்தானி பனானா சாகத்தே தே அதாவது லக்னோ யூபி உடைய தலைநகராக உண்டாக்க விரும்பியிருந்தார். லேக்கக்னே எழுத்தாளர் சோச்சா யோசித்தார். கி ஷாயத் கவர்னருக்கோ அம்ரூத் பசந்த் நஹித்தே ஒருவேளை கொய்யாப்பழம் கவர்னருக்கு பிடிக்காமல் இருந்ததோ. லேக்கின் ஆனால் அம்ருதோங்கி துவாங்மே அதாவது ஆனால் கொய்யாப்பழத்தினுடைய வேண்டுதலிலும் கம்சேக்கம் குறைந்தபட்சம் இத்தனை அசர் இவ்வளவு பாதிப்பு ஜரூர் கட்டாயம் இருந்தது. கி சர் பட்லர் கி கவர்னரி கத்தம் ஹோகையா சர் பட்லருடைய இந்த கவர்னர் சமயம் முடிந்து விட்டது. இஸ் ஹஸ்ரத் மே இந்த வருத்தத்தில் கத்தம் ஹோகயி முடிந்து விட்டது. கி லக்னவு இலகாபாத் கே பஜாய் லக்னோ இலகாபாத்துக்கு பதிலாக யூபி கி ராஜ்தானி பன்ஜாயிங் அதாவது யூபியுடைய தலைநகரமாக பன்ஜாயே ஆகிவிட்டது. பாட்டுக்கா சாரான்ஸ் லிக்கியே ஷௌகத் தானவி சாஹப் பிரசித்த கஹானி லேக்கை அதாவது புகழ்பெற்ற கதை ஆசிரியர். ஹாஷ்ய பிரத் கஹானி லிக்னேமி நகைச்சுவை கதை எழுதுவதில் வே சித்துஹஸ்தக அவர் கை தேர்ந்தவர். உன்கி இலாஹாபாதி அம்ரூத் அவருடைய இலகாபாதி அம்ரூத் ஏக் ஹாஷ்ய பிரதான் கஹானிகை ஒரு நகைச்சுவை கொண்ட முதன்மையான கதை. லேக்கக்கா விசார்கை எழுத்தாளருடைய சிந்தனை தோஸ்தி ஏக் மகத்துவபூர்ண சீஸ் நட்புங்கிறது ஒரு மகத்துவபூர்ண அப்படின்னா சிறப்பு வாய்ந்த ஒரு சீஜின பொருள் ஆர்டிக்கல் ஏதாவது சொல்லலாம். தோஸ்திகா நாம்க நட்புங்கிறதுக்கு என்ன அர்த்தம். தோஸ்து கேலியே நண்பனுக்காக பாகர்சே வெளியில் இருந்து கோயி ஏதாவது சௌகாத் லானா பீக பரிசு கொண்டு வருவதும். லெக்கக்கே மித்ர லெக்கக் எழுத்தாளருடைய நண்பர் முபீன் நே ஏக் பார் முபீன் ஒரு முறை லெக்கக்கே பாஸ் ஆக்கர் எழுத்தாளரிடம் கஹா சொன்னார். மை இலகாபாத் சே உங்களுக்கு இலகாபாத்திலிருந்து ஆப்கேலியே உங்களுக்காக அம்ரூத் லாயா கொய்யாப்பழம் கொண்டு வந்தேன். தோடி தேர் தக் சிறிது நேரம் வரை லேக்கக் எழுத்தாளர் ஆச்சரிய சகித் கடே அதாவது திகைப்படைந்து நின்றார். உன்கா முங்கு தேக்தே ரகே அவருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருந்தார். இஸ்கே பாத் இதன் பிறகு லேக்கக்னே எழுத்தாளர் மன்மே மனதில் முபீன் கி முபீனுடைய சஜ்ஜன்தா பெருந்தன்மை கனவான் அப்படின்னு அர்த்தம் பிரசன்சா கர்த்தே ஹுயே புகழ்ந்து கொண்டு அப்னி இஸ் பூர்வ தன்னுடைய இந்த பூர்வன பிஃபோர் தீர்மான தாரணா பர் தீர்மானத்தால் கேதுன துக்கத்தை பிரக்கட் கியா வெளிப்படுத்தினார். முபீன் அத்தியந்து கஞ்சூஸ் முபீன் மிகவும் கருமித்தனமானவர் கஞ்சத்தனமானவர். அவர் மன்ஹூஷ் ஆத்மீகை கெட்ட மனிதர் அப்படின்னு இவர் முதலே ஒரு தீர்மானம் ஒருத்தரை பற்றி செய்து வைத்துட்டார். முபீன்னே நம்ர பாவ்சே நம்ரன பணிவான எண்ணத்துடன் கஹா சொன்னார். மைத்தோ அப்புனே கர்கேலியே நான்
என்னுடைய அப்படின்னா தன்னுடைய ஒன்ஸ் ஓன் அப்படின்னு அர்த்தம். வீட்டிற்காக குச் அம்ரூத் லாயாத்தா, கொஞ்சம் கொய்யாப்பழம் கொண்டு வந்து இருந்தேன். அத்தக மேலும் ஆப்கே யஹாங் பி, உங்களுடைய இருப்பிடத்திலும் உங்களுடைய வீட்டிலும் பச்சோங் கேலியே, குழந்தைகளுக்காக பேஜ் தியே கை அனுப்பி இருக்கிறேன். இஸ் பாத்துக்கா ஜரா ख्याल रखना है. इस बात का, இந்த விஷயத்தை ஜரா கொஞ்சம் நினைவில் வைக்க வேண்டும். ख्याल रखना है कि वे छह किस्म के अलग अलग है. கிஸ்மனக் வகையான, கைண்ட் அர்த்தம், ஆறு வகையாக தனித்தனியாக இருக்குது. லேக்கக்னே சோச்சா, எழுத்தாளர் யோசித்தார். கி முபீன்னே லேக்கக்கே கர்மி, முபீன் வந்து எழுத்தாளருடைய வீட்டில் அம்ரூதுக்கி ஏக் அச்சி, கொய்யாப்பழத்தில் ஒரு நல்ல காசி துக்கான் பேஜ் தீக, ஒரு சிறந்த ஒரு கடையவே அனுப்பியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறாரு. லேக்கக்னே சோச்சா, எழுத்தாளர் யோசித்தார். கி முபீன்னே உட்டாக்கர், முபீன் எழுந்து ஆங்கோங்மே பிட்டாலியா, அதாவது ரொம்ப மட்டில்லாத மரியாதையில் வந்து வைத்தார். அவர் மேலும் பிறகு தில்மே ரக்லூங், பிறகு மனதில் வைத்து கொள்வேன். பர் ஆனால் யஹ் சப் நஹி தோ, இவையெல்லாம் இல்லாவிட்டால் நஹி ஹோ சக்தா, அதாவது நிகழ முடியாது. லேக்கக்னே முபீன் கோ தாவத் தேனா சாகா, எழுத்தாளர் முபீனுக்கு விருந்து கொடுக்க விரும்பினார். உனோங்னே பி, அவரும் தாவத் கா, விருந்திற்கு நிமந்திரன் மான்லியா, அவரும் விருந்திற்கு அழைப்பை ஏற்றுக்கொண்டார். லேக்கக்னே எழுத்தாளர் அப்புனே குச், தன்னுடைய சில தோஸ்தோங் கோபி, நண்பர்களையும் தாவத் பர், விருந்திற்கு புலாயா, அழைத்தார். லேக்கக்னே அப்னி சப் சாலியோங் கோ நியோத்தா தியா, எழுத்தாளர் தன்னுடைய எல்லா மைத்துணிகளுக்கும் விருந்து கொடுத்தார். கல் பகுத் படியா இலகாபாதி அம்ரூத் கிலாயேங்கே, நாளைக்கு மிகச்சிறந்த இலகாபாத் கொய்யாப்பழம் சாப்பிடலாம். சபுனே எல்லோரும் பூச்சாபி கேட்கவும் செய்தார்கள். கி கஹாங் ஹாத்து மாரா, எங்கே அபகரிச்ச. பர் ஆனால், ஹாத்து மாறான அபகரித்தல் அப்படின்னு அர்த்தம். பர் ஆனால் ஹம்னே நாங்கள், யஹி கஹகர் இவ்வாறு சொல்லிவிட்டு, டால் தியா தள்ளி போட்டோம். கி ஹமாரே மித்ர, நம்முடைய நண்பன் முபீன்னே, முபீன் இலகாபாத்தில் அம்ரூத் கா ஏக் பாக், கொய்யாப்பழத் தோட்டம் கரிதாகை வாங்கி இருக்கிறான். உஸ் பாக் கி, அந்த தோட்டத்துடைய பஹ்லி ஃபஷல், முதல் அறுவடையை ஹமே பேஜா, நமக்கு அனுப்பி இருக்கிறார். லேக்கக் கர் ஆயே தோ, எழுத்தாளர் வீட்டிற்கு வந்தால், உன்கி பத்னி, அவருடைய மனைவி கஹா சொன்னார். கி சஹி அம்ரூத் தியேத்தே, ஆரே கொய்யாப்பழம் தான் கொடுத்திருந்தார். தூசரே தின் லேக்கக்னே, அடுத்த நாள் எழுத்தாளர் மண்டி ததா பாசார் சே, அதாவது காய்கறி மண்டிகள், பழ மண்டிகள், அங்கே மற்ற கடைத்தெருவில் அம்ரூத் கி ஜேலி, கொய்யாப்பழ ஜூஸ் கரீத்கர் வாங்கி, தாவத் கோ பூரா கியா, விருந்தை முழுமை செய்தார். முபீன் கே பாரேமே, முபீனை பற்றி, லேக்கக்கி எழுத்தாளருடைய வஹ்ராய், அந்த அபிப்பிராயம், அதே அபிப்பிராயம் அபுபி பனி ரஹ்திகை, இப்பொழுதும் உண்டாகி இருக்கிறது. ஜோ அம்ரூத் லானேக்கே பகலேத்தி, கொய்யாப்பழம் கொண்டு வருவதற்கு முன்பு என்ன அபிப்பிராயம் இருந்ததோ, அவர் ஷாயத் வஹி டிக் பீகை, ஷாயத்னா ஒரு கால், வஹி அதுவே, டிக் பீகை சரியாகவும் இருக்கிறது. நெக்ஸ்ட் பாடம் தொடரும்.